டெக்னாலஜிஸ்னு சில வியூவர்ஸ் அனைக்கும் வணக்கம். அதாவது பார்த்தோம்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய கட்சியின் பேரை இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை முன்னிட்டு நம்ம சேலமில் வந்து பார்த்தோம்னா இங்கே வணிக வளாகத்துக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட மக்கள் நிறைய பேர் ஒன்று கூடி பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடாக இருக்கட்டும், புடவை எல்லாமே கொடுத்து ரொம்பவே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட ஒரு சந்தோஷம் அந்த தொண்டை இருக்க மாட்டான். அப்படி ஒரு மாபெரும் சந்தோஷத்தோட இருக்கும். தளபதி வாழ்க. கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பந்தம். நாங்கள் வாழப்பாடி நகரத்துலேருந்து வந்திருக்கோம். அண்ணனோட இந்த அறிவிப்பு வந்து எங்களுக்கு உண்மையாலுமே எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக மாறி இருக்கு. மக்கள் இயக்க பணியில் வந்து நாங்கள் வந்து ஒரு எங்களால் முடிஞ்ச சிறு சிறு நல்ல உதவிகள், எங்களால் முடிந்த விலையில்லா விருந்தகம், ரொட்டிப்பால் திட்டம்னு சொல்லி இந்த மாதிரி இயக்கிட்டு இருந்த எங்களை இன்றைக்கி ஒரு அரசியல் பணிக்கு வந்திருக்காரு. அவர் அண்ணன் இன்றைக்கி தன்னோட அறிக்கையில் சொன்ன மாதிரி அரசியல் வந்து இன்னொரு பொழுதுபோக்கல்ல, ஒரு வியாபாரம் அல்ல, தொழில் அல்லங்க மாதிரி அவர் வழியில் வந்த எங்களுக்கும் அது அரசியலோ வியாபாரமோ தொழிலோ அல்ல. எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் அண்ணன்
வழியில் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். வாழப்பாடி நகர சார்பாக அண்ணனோட செய்தி கேட்ட வந்தோன்னே எங்களால் முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு நாங்கள் ஒரு தையல் மிஷின் தந்திருக்கோம். ஒரு விலையில்லாததுக்கு ரொட்டி பால் திட்டம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்றைக்குமே நாங்கள் பெருமைப்படுறோம். இதில் வந்து நாங்கள் என்றைக்குமே எங்கள் அண்ணனை நாங்கள் முதல்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் ஆளப்போகிற கட்சிகள் யாராக இருந்தாலும் சரி அண்ணனோட இந்த வருகை பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். பொதுமக்கள்கிட்ட அண்ணனுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நாங்கள் எல்லா மனசுலையும் இருந்த விஷயத்த தளபதி இன்னைக்கு நிறைவேற்றிருக்காரு. எல்லாருமே ஆசைப்பட்ட விஷயம்தான். இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இனிமேல் நாங்கள் மக்கள் இயக்கமாக இருந்து இப்போ கட்சி மூலிமா எல்லாத்துக்கும் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் நல்லா எல்லாருக்கும் நலத்திட்ட உதவி பண்ணுவோம். எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணிக்கிறோம். நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக தளபதி அரசியல் வருவார்னு நினைக்கலாம். அவர் மக்கள் இயக்கத்தில் தான் இருப்பார்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு எங்களுக்கு ஒரு பரிசு, இன்ப பரிசு கொடுத்துருக்கிறார் அவர். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கொடுத்த பரிசு வந்து எங்களை வந்து இன்னும் மென்மேலும் வளரும், தமிழ்நாடு ஃபுல்லாக வளர செய்யணும். மேலும் மற்ற கட்சி மாதிரி இருக்காது, நம்ம கட்சி வந்து தமிழகம் வளர்றதுக்கு தான் முயற்சி செய்யும். பாண்டி சட்டமன்ற தொகுதி பெருமாம்பட்டி ஊராட்சியிலேருந்து வரோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி விஜய் மக்கள் இயக்கத்தில் ஏராளமான நலத்திட்டம் உதவி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதில் முட்டை ரொட்டி பால் திட்டம் செஞ்சிட்ருக்கோம். விலையில்லா உணவகம் 3 இடத்துல நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நோட்டு புக்கு, ஏழை இது குழந்தைங்களுக்கு நாங்கள் நிறையா செஞ்சிட்ருக்கோம். அதாவது செய்யறத இப்போ கூட காலைல கட்சி வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எப்படியும் தளபதி வருவார்னு தெரியும். இவ்வளோ சீக்கிரம் வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. டிவி பார்த்தோன்னே திடீர்னு தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நம்ம அண்ணனை மாவட்ட தலைவர் அண்ணனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது சரி எப்படி வெறுங்கையோட போகிறது, ஏதாவது கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் தையல் மிஷினோடய வந்தோம். ஏன்னா எங்கள் தளபதி வந்து கொடுத்து தான் பழக்கம், யார்கிட்டையும் இது பண்ணது கிடையாது. இன்னமும் இப்போ எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் ஒன்று தளபதி இது பண்ணி கொடுத்துட்டாரு. இதை வச்சு நாங்கள் இதுக்கு மேலே ஏகப்பட்டது நாங்கள் நல்லது செஞ்சிட்ருக்கோம். அண்ணன் பாரதி பண்ண அவருடைய வழிகாட்டுதல் படி தான் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் 20 இடத்துல இனிப்புகள் கொடுத்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு கொடுத்து கொண்டாடிட்டு வரோம். இந்த நாள் வந்து ஒரு சரித்திரத்தில் எழுதி வைக்கக்கூடிய நாள். 2026இல் ஒரு மாற்றத்தை எங்கள் தளபதியை அந்த அரியானசத்தில் உட்கார வைப்போம். அது எங்களோட அந்த சக்தி இளைஞர்கள் ஆகிய நாங்கள் அதை கொண்டுட்டு வருவோம். இது எல்லாமே இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு யாருக்கும் நாங்கள் 1 ரூபா டீயோ ஒரு இதுவோ நாங்கள் வாங்கி கொடுத்து கிடையாது. இது மாதிரி நியூஸில் பார்த்தாங்க. ஆனால் ஆமாம் தளபதி கட்சி ஆரம்பிச்சாரான்னு கேட்டாங்க. ஆமாம் தம்பி, இது மாதிரி அண்ணனை பார்க்க போகிறோம் சேலத்துக்கு அப்படின்னு. இவங்க எல்லாருமே அவங்க வண்டி எடுத்துகிட்டு கொடி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. யாருக்கும் ஒரு கோட்டரோ ஒரு பிரியாணியோ நான் யாருக்குமே எங்களுக்குலாம் வாங்கி தர கிடையாது. எல்லாமே தளபதி 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 ஒருத்தருக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எங்ககிட்ட நாங்கள் உழைப்பு நாங்கள் சம்பாதிக்கிற இதில் தான் நாங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இப்போ நாளைக்கு தளபதி வந்தால் பணமோ பேரோ புகழோ அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. அவர் அரசியலுக்கு வந்து தான் பணம் சம்பாரித்து அவர் இது பண்ணுங்கிறது கிடையாது. அவர் ஒரு 6 மாதம் ஒரு படம் அவர் நடித்தார் அப்படின்னா 200 கோடி சம்பளம் போதுமே. அவர் 4-5 தலைமுறைக்கு அவருக்கு அந்த பணமே போதுமே. இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தலைவன் உருவாகியிருக்கான். மக்களாகிய நீங்களும் எங்கள் தளபதிக்கு ஆதரவு கொடுத்து 2026இல் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தளபதி அவர்களை அரியணையில் ஏற்றி வைக்கணும். எங்கள் கழக தலைவர் தளபதி அண்ணன் அவர்கள் வாழ்க. சார் நம்பர் கட் பண்ணிக்கோங்க, இதுக்கு கால் பண்ணுங்க சார். அதாவது வந்து இன்னைக்கு வந்து கட்சியினோட பேர் வந்து வெளியிட்டிருக்கு, தமிழக வெற்றி கழகம். இது எப்படிங்க சார் இருக்கு சேலம் மக்கள்? சேலம் மக்கள் என்கிட்ட கேட்கவே தேவையில்லை. சேலம் மக்கள் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. பாருங்க, நீங்க கேமரா அப்படியே சுத்தி காமிச்சா சேலம் மக்கள் எல்லாமே இங்க பார்க்கலாம். அவங்க சந்தோஷம் மூஞ்சி எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதோட தீபாவளி தனக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட ஒரு சந்தோஷம் அந்த தொண்டை இருக்க மாட்டான். அப்படி ஒரு மாபெரும் சந்தோஷத்தோட இருக்கான் சார். ஆல்ரெடி அதாவது வந்து இயக்கத்துல இருந்து பார்த்தோம்னா நிறைய பணிகள்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, சாப்பாடு போடுறதாகட்டும். இப்போ அடுத்த கட்டமா என்னங்க சார் பண்ண போறீங்க?
போறீங்க? அடுத்த கட்டமா அரசியலா மாறிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை மாற்றிக்கொள்வோம். தளபதி இருக்காரு, எங்களை அகில இந்திய பொதுச் செயலர் இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அந்த கட்டளை ஏற்று நடப்பதற்கு தயாராக இருக்கும். இன்னைக்கு என்னங்க சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து தொண்டர்கள் எல்லாத்தையுமே சாப்பாடு ஒரு 5000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. சாதம், பருப்பு, மொச்சக்கொட்டை குழம்பு, ரசம், பொரியல் அதை போட்டுட்டு இருக்கோம். இது இல்லாமல் அங்கிருந்து மற்ற நகர ஒன்றியது வர தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வரும்போதே பொதுமக்கள் கொடுக்க சேலை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கோழி, இப்பதான் சொன்ன ஆடு, நீங்க இன்னும் பாப்பீங்க, ஆடு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்க, அரிசி இருக்கு, வேட்டி இருக்கு, இன்னும் நிறைய நிலத்தில் ஆட்டோ ஓட்டுற நண்பர்களுக்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறோம். அந்த மாதிரி நிறைய தோழர்கள் அவங்களும் கொண்டு வராங்க. தலைமை சார்பாக நாங்களும் ரெடி பண்ணியிருக்கோம். நகர ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிர்வாகி தையல் மிஷின் கொண்டு வந்தா இப்பதான் போமணி சொன்னாங்க. வீரபாண்டி ஒன்றிய இளைஞனி தம்பி வந்து மோகன் வந்து தையல் மிஷின் கொண்டு வந்து சொன்னாங்க. எல்லாமே பொதுமக்களுக்கு ஒரு சாப்ப. அந்த தொண்டனுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்தா இதெல்லாம் செய்வான். இன்னைக்கு காசு கொடுத்தாவே கும்பல் சேர்த்த முடியல, ஒண்ணுமே நாங்க பண்ணல. தளபதியோட ஒத்த வார்த்தைக்காக இத்தனை ஆயிரம் பேர் சேர்ந்திருக்காங்க. அதான் தளபதி. அந்த ஒரு முகம்தான். சார், இத்தனை நாளாக வந்து அவருடைய ரசிகராக நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு அவர் கட்சியில் வந்திருக்காங்க. எல்லாருமே அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாங்க சார்? நான் யாரும் எந்த சிந்தனையில் தளபதி என்ன சொல்லுவார் அதை எங்கள் பொதுச்செயலாளர் எங்கிட்ட எப்படி கொண்டு சேர்ப்பார் அந்த கட்டளைக்காக காத்து கொண்டு இருக்கோம். அவ்வளோதான். இதில் எந்த குழப்பமும் இல்லை. தளபதி என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அவர் வார்த்தைக்காக, பொதுச்செயலாளர் வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனை பேர் சார் கூடிருக்கீங்க இந்த இடத்துல? கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்துருப்பாங்க. வராங்க, போறாங்க, வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. பாருங்க. சரி சார், சேலத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா வரும். தமிழகத்துக்கே ஒரு மாற்றம் வரும். சேலத்துக்கு என்ன இருக்கு? தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது. சரி சார், இப்போ இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் தொண்டனுக்கு தொண்டனாக தொண்டனோடு இருக்க விரும்புகிறேன். நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு எங்க தளபதி பொதுச் செயலாளர். இரண்டாவது சேலம் மாவட்டத்தின் தளபதி விஜய் மக்கள் இயக்கம், முதல்ல இருந்த மக்கள் இயக்கத்தின் ஆணிவேராக என் தம்பிகள் தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு. நான் இப்ப இருக்கேன் அப்படின்னா என் தம்பிகள் எல்லாருமே என் உடம்புல இருக்கிற மாதிரி அவங்களோட உழைப்பு தான் இருக்கிறேன்.